ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் குக்கிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பவும் போல் ஒரு பர்னரில் வந்து டீ கொதிக்க வச்சுருவேன், இன்னொரு பர்னரில் வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். ஸோ சாம்பார் சாதத்துக்கு வேணுங்கிற கேரட், பீன்ஸ், முள்ளங்கி இதெல்லாம் வந்து நான் வந்து நேற்று நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ மறுநாள் நம்ம என்ன லஞ்ச் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் சாதத்தில் சேர்க்குறதுக்காக கொத்தமல்லி தலையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் தக்காளி இது மட்டும் தான் இப்போ கட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே பால் வந்து இங்கே பொங்கி வந்துருச்சு. பால் வந்து ஆஃப் பண்ணிட்டு டீ மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதனால் டீயை மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ அது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் சாம்பார் சாதம் செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சாம்பார் சாதம் வந்து டைட்டாகிடும், இறுகி போன மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலச்சி போன மாதிரி இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாம்பார் சாதம் வந்து டைட் ஆகாது அண்ட் வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த இலச்சி போன மாதிரி மாறாது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம்லாம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு கொத்தமல்லி இலைலாம் நிறைய சேருங்க. அப்புறம் முடிஞ்சால் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவராகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து எம்மியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வெங்காயம், இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அங்கே டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீயை வந்து ஆற்றி எடுத்து வச்சுட்டு பாலும் பாப்பாவுக்கு ஆற்றி எடுத்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ காயெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து புளி வந்து ஒரு பவுலில் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து 3/4 கப் அரிசியும் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துட்டு உப்பு, சாம்பார் பொடி, 3/2 கப் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். அண்ட் முருங்கைக்காய் மட்டும் குக்கரில் எப்போவுமே சேர்த்துறாதீங்க, அது குழஞ்சி போயிடும். முருங்கைக்காவை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 விசில் விட்டோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் புளிக்கரைசல் சேர்க்க போகிறேன். இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் ஆகாது, அந்த இறுகி போகாது. ஸோ முதல்ல வந்து புளியை சேர்க்காமல் வெந்து வந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சாம்பார் சாதம் பாருங்கள் நல்ல இலகலாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம சாம்பார் சாதத்தை தாளிக்க வேண்டியதான். ஸோ கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான எம்மியான சாம்பார் சாதம் வந்து டக்குன்னு ரெடி ஆயிருங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் ஹெல்த் வைஸும் நம்ம நிறைய காய்கறிலாம் சேர்த்துருக்கறனால நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக தாளித்ததை சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கொத்தமல்லி தழை நிறைய சேருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி கொத்தமல்லி தழை நிறைய சேர்க்க அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான எம்மியான நல்ல சாம்பார் சாதம் நல்ல பாருங்கள், இறுகவே இல்லை பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்கரைசலை மட்டும் கடைசி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல் வந்து ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னியை வந்து இப்போ நான் தாளிச்சு விட்டுருக்கேன். காலையில் நேரம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் செஞ்சாலும் கடைசி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஏதோ லேட்டான மாதிரி ஒரு பதட்டமாக தான் நம்ம செஞ்சிட்ருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் டைம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். ஸோ சட்னி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து தோசை ஊற்றிக்க போகிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் டக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். தோசை ஊற்றிட்டு சாம்பார் சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து வத்தல் அண்ட் அப்பளம் அதான் வந்து வைக்க போகிறேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். அது உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் மாதிரி கூட பொரிச்சு வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என் பாப்பா வந்து அந்த சாம்பார் சாதத்துலேயே நிறைய காய் இருக்கிறதுனால தனியாக வந்து அப்பளம் மட்டும் போதுன்றவா. ஸோ அதனால் ஃபைனலாக வந்து அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவளுக்கு வாழைப்பழம் தான் வைக்க போகிறேன். ஸோ கடைசி 5 மினிட்ஸ் கடகடான்னு செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து அவளுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ வத்தல் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. வத்தல் அதனால் கொஞ்சம் பொடி ஆயிடுச்சு. இந்த கூழ் வத்தலும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வைஸ் எம்மியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு அதுக்கும் முக்கியமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 4-5 வடகம் வந்து பொரிச்சிக்க போகிறேன். இந்த வெங்காய வடகமும் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு சூப்பர் காம்போவாக இருக்கும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி நான் பேக் பண்ண போகிறேன்.
ஸ்நாக்ஸ்க்கு வந்து பனானா இருக்குது. ஸோ பனானாவை டக்குன்னு கட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் பேக் பண்ணி எல்லாம் அவளை அனுப்பிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு சாம்பார் சாதம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா முக்கியமாக கருவேப்பிலையை வந்து சிம்பிளி நீங்கள் ஒரு துணி விரித்து போட்டு வீட்டில் ஒரு ஓரமாக காய வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா காஞ்சிரும். ஒரு 2-3 நாள்லேயே நல்லா காஞ்சிருங்க. இந்த மாதிரி காய வச்ச கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். வெந்தயத்தை மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 நிமிஷம் சூடு வர்ற வரைக்கும் கடாயில் வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் சாம்பார், ரசம், கூட்டு, கிரேவி எதுலனாலும் சேர்க்கலாம். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி சேர்க்குறதுக்காக கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் ஹேர் ஆயிலாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு ஒரு 500 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடானோன்னே நம்ம இந்த பவுட்ரு பண்ணிக்கிறோம்ல கருவேப்பிலையும் ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப வெந்தயம் ஆட் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப கூலாக இருக்கும்போது நம்மளுக்கு சளி பிடிக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா ஆறணும். அப்படியே அந்த எசன்ஸ்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும். ஒரு 2-3 மணி நேரம் ஆகணும். 2-3 மணி நேரம் கழித்து நல்லா ஆறணுன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட கோகோனட் ஹேர் ஆயில் வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக எண்ணெய் மேலே தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா தலைக்கு தேய்ச்சிட்டு ஹெவி ஆயிலாக தலைக்கு தேய்ச்சிட்டு ஹெவி ஆயிலாக முந்தின நாள் நைட்டே வந்து தலையை நல்லா தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி செய்யலாம். மற்ற நாள் நீங்கள் நார்மலாக தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராக மடி வந்து நல்ல க்ரோத் ஆகும். அண்ட் நரமுடியும் இருக்காது. நரமுடி வராது. இருக்கிற நரமுடியும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். இதை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே பாருங்கள். வித்தின் 1 மந்தில் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து திலகா ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.